அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஆச்சரியமான ஒரு மாயமான நதியை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இது தானாக உருவான ஒரு நதி என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு ஒரு நதிங்க. இது எதை குறிக்கிறது? மனிதனுடைய ஆசீர்வாதம், மனிதனுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருப்தியும். தண்ணீர் என்றால் அது திருப்தி சமாதானத்தை குறிக்கிறது. ஆக சமாதானம், திருப்தி, ஆசீர்வாதம் இதெல்லாம் எங்க இருக்குன்னா தேவனிடத்திலிருந்து வருகிறது, தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிறது, தேவ பிரசன்னத்திலிருந்து வருகிறது. சங்கீதம் 36:8 கொஞ்சம் வாசிக்கலாமே. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். பாத்தீங்களா? ஆலயத்திலிருந்து தேவ பிரசன்னத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து தான் நம்ம திருப்தியும் சமாதானமும், உங்களுடைய தாகம் தீர்க்கப்படும். மனுஷனுக்கு இந்த திருப்தி ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேற எங்கிருந்து வராதுங்க. தேவனிடத்தில் இருந்து தான், தேவ ஆலயத்திலிருந்து வருகிறது. சபை மூலமாகத்தான் ஆசீர்வாதம். விசுவாச மக்கள் கவனிக்கணும். ஆலயத்துக்கு போகாம, ஆண்டவரை தேடாம, ஜெபம் பண்ணாம, ஆண்டவர் நமக்கு சம்பந்தம் இல்லாம வாழ்கிற விசுவாசிகள் கவனிக்கணும். ஆசீர்வாதம் ஏன் இல்ல? ஆசீர்வாதம் ஏன் தூரமா போகிறது? கை கெட்டினது வாய் கெட்டலையே. ஆசீர்வாதத்தை தேவனிடத்துல தேடணும். தேவன் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். ஆண்டவரத்தை திரும்பணுங்க. அதைத்தான் குறிக்கிறது இந்த அருமையான ஒரு தரிசனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கேட்கிறவங்க தேவனிடத்துல திரும்பி ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் வனாந்தரம் மாறும், வறட்சி மாறும். ஆண்டவர் உங்களுக்கு திருப்தியை, சமாதானத்தை கொடுப்பார். என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி அவர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சமாதான பிரபு இயேசு இந்த நாளில் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். பயப்படாதிருங்க. திருப்தி, சமாதான, ஆசீர்வாதங்கிறது ஆண்டவரிடத்திலிருந்து, இயேசுவிடத்திலிருந்து தான் வரணும். ஆக ஆண்டவரத்துக்கு திரும்பும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.